ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிர்ச்சாஃப் லாவாக இருக்கலாம், தென் மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், அதே மாதிரி சர்க்யூட் தியரியில் மல்டிபிள் தியரம்ஸ் வந்து பார்ப்போம், நெட்வொர்க் தியரம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்க்யூட்டை வந்து அனலைஸ் பண்ணுறோம். அந்த சர்க்யூட்டில் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மெஷ் அனாலிசிஸ் வந்து எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து என் நம்பர் ஆஃப் லூப் அப்படி இல்லைன்னா மெஷஸ் வந்து இருக்கும்போது நம்ம மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். அதுவும் மட்டும் இல்லை, இதில் நம்ம என்ன லா அப்ளை பண்ணுவோன்னா கேவிஎல், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணி ஒரு சர்க்யூட்டில் வந்து அன்னோன் கரண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மெஜாரிட்டி வந்து மெஷ் அனாலிசிஸில் வந்து கரண்ட்டு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், பவரும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். நோடல் அனாலிசிஸில் வந்து வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னாலே என்னது, ஸோ ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து என் நம்பர் ஆஃப் லூப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மெஷ் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதில் என்ன லா நம்ம அப்ளை பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லானா என்ன, அதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா அன்னோன் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிர்ச்சாஃப் லாவில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போன்னா ஒரு 3 கண்டிஷன் பார்த்துருப்போம். ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும். க்ளோஸ்டு பாத்தை தான் நம்ம லூப் அப்படி இல்லைன்னா மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். தென் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் அப்படி இல்லைன்னா லூப் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈக்குவேஷனோட கவுண்ட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்துருப்போன்னா டைரக்ஷன் ஆஃப் பாத். ஸோ டைரக்ஷன் ஆஃப் லூப்புன்னு சொல்லுவோம். அந்த டைரக்ஷன் ஆஃப் லூப் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது. அது வந்து கிளாக் வைஸாகவும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் லூப் இருக்கும்போது ஒரு லூப்பில் கிளாக் வைஸாகவும் இன்னொரு லூப்பில் வந்து ஆன்டி கிளாக் வைஸாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ இங்கே நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து நான் கிளாக் வைஸில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து எதுலனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் சேமாக தான் வரும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து க்ளோஸ்டு லூப், செகண்ட் கண்டிஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் லூப். ஸோ இங்கே வந்து நான் டைரக்ஷன் ஆஃப் லூப் வந்து கிளாக் வைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் தேர்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, தென் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா, வோல்டேஜ் கெயின் ஆகுதா, அது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இங்கே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா, பொதுவாகவே வந்து கன்வென்ஷனல் கரண்ட், எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட்டை தான் வந்து நம்ம சர்க்யூட் தியரியில் நீங்கள் எந்த புக் ஃபாலோ பண்ணாலும் சரி கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த நெட்வொர்க் சால்வ் பண்ணும்போது அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட் பாத்லேயும் உங்களுக்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் கரண்ட் பாத்லேயும் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்ன, எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட், எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான் அப்படி இல்லைனா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதில் வந்து ப்ரோட்டான்ஸ் மட்டும் இருக்குங்கிற மீனிங் கிடையாது. அதில் மேஜராக வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்கும், மைனராக நம்மளுக்கு என்ன இருக்கும்னா சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி பேட்ரி வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் தான் ஒர்க் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம பார்க்கும்போது லெஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். தென் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ்னாலே அதில் வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதில் வந்து நம்மளுக்கு மைனராக ப்ரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ அப்போ நெகட்டிவ் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்னால் என்ன மீனிங், மோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது.
ஸோ இந்த பேட்ரி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்இடியை வந்து க்ளோ பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதை நான் ஒரு கண்டக்டர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டக்டர் வந்து எய்தர் காப்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அலுமினியமாக இருக்கலாம். ஸோ காப்பர் அண்ட் அலுமினியமில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இந்த கண்டக்டர்லேயும் நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே உள்ள எலக்ட்ரானும் இந்த கண்டக்டரில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் சேம் பொலாரிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவில் லீவ் ஆகி பாசிட்டிவில் வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட்டோட டைரெக்ஷன் நெகட்டிவில் உங்களுக்கு லீவ் ஆகி பாசிட்டிவில் என்டர் ஆச்சுன்னா இதை தான் நம்ம எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்த்துருப்பீங்க. பட் நெட்வொர்க் தியரி, சர்க்யூட் தியரியில் நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன்னு பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் எதுலேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அது ஏன்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னென்னா இது வந்து 1747 வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து சம் ஃப்ளூயிட்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த தியரியை வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து டிஸ்கவர் பண்ணலை, கரண்ட்டை டிஸ்கவர் பண்ணது பெஞ்சமின் பிராங்க்லின் கிடையாது. பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்னா அப்போ வந்து அவருக்கு வந்து எலக்ட்ரான்ஸ், அவர் கண்டுபிடிச்ச டைமில் வந்து எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அவர் டிரைவ் பண்ண சம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி பேட்டரி டு தி நெகட்டிவ் சைட். இங்கே அவர் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது என்னென்னா பாசிட்டிவ் அயான்ஸ் அலோன். இதே வந்து நம்ம எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோவில் பார்க்கும்போது எலக்ட்ரான் சார்ஜஸ் ஆர் மூவ்ஸ் ஃப்ரம் தி நெகட்டிவ் சைட் ஆஃப் தி பேட்டரி டு தி பாசிட்டிவ் சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா எலக்ட்ரான்ஸ். பட் கன்வென்ஷனல் கரண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ப்ரோட்டான்ஸ். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். பட் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன அனலாஜி இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பக்கெட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு ஐஸ் இருக்குது. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெட்டாலிக் பாரை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம உள்ளே இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கோல்டு வந்து நம்மளுக்கு அந்த மெட்டாலிக் பாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். அதை நம்ம பிடிச்சிருந்தோன்னா அதை நம்மளும் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கோல்டு வந்து மெட்டாலிக் பார் வந்து அப்சார்ப் பண்ணுது. இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரான் கரண்ட்டோட வந்து அனலாஜியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரான் கரண்ட் அப்படிங்கிறது என்னது, பாசிட்டிவில் நம்மளுக்கு என்டர் ஆகி நெகட்டிவில் வந்து லீவ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இட் அப்சார்பிங் எனர்ஜி ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் வந்து நம்மளுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எலக்ட்ரான் கரண்ட்டோட வந்து நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸோ இதுலேருந்து ஆக்சுவலி ஆனால் கோல்டு அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ இதை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா ஸோ அந்த ஹீட் வந்து அந்த மெட்டாலிக் பாரில் உள்ள ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் டு தி ஐஸ் பக்கெட். ஸோ இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்டோட வந்து அனலாஜியாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது என்னது, நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகும். ஸோ நம்ம இனிஷியலாக பார்த்துருப்போம் எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன சொன்னோம், இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் சைடில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே உள்ள எலக்ட்ரானும் இந்த கண்டக்டரில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கிட்டு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இது வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு என்ன ஆகலான்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கலாம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அகைன் அது கன்வென்ஷனல் கரண்ட் தியரி மாதிரி நம்மளுக்கு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து பாசிட்டிவ் அயான்ஸை வச்சு சொல்லியிருந்தா கூட அதை நம்ம வந்து என்டையராக தப்புன்னு சொல்ல முடியாது. பட் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த தியரி தான் வந்து ஒரு ரியலாக வந்து உங்களுக்கு தோணும். பட் நம்ம சர்க்யூட் தியரியில் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி இந்த கன்வென்ஷனல் கரண்ட் தியரியை தான் வந்து வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்.
இது வந்து இந்த பார்ட் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக மெஷ் அனாலிசிஸ்னால் என்னன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட்டில் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் அப்படி இல்லைன்னா லூப்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. இங்கே ஒரு மெஷ் இருக்குது. மெஷ் அப்படின்னாலே என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கணும். லூப்புக்கும் மெஷ்ஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, லூப் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வரலாம். பட் மெஷ் அப்படிங்கிறது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் டிவைட் ஆகக்கூடாது. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது எல்லாமே மெஷஸ் தான். ஸோ இது வந்து ஒரு மெஷ் நம்பர் 1 ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலையே முடியுதா. ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும். Then this is mesh 2 BC FG B, then CD EF C. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 3 மெஷஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் மெஷஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், டைரெக்ஷன் ஆஃப் லூப். டைரெக்ஷன் ஆஃப் லூப் வந்து இங்கே நான் கிளாக் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப்பில் வந்து இதை நான் I1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் I2 and this is I3. இதுதான் direction of loop. next condition number 3. condition number 3 என்னது, voltage வந்து gain ஆகுதா அப்படி இல்லைனா voltage வந்து drop ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே current direction எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ current direction நான் இங்கே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே நெகட்டிவில் என்டர் ஆகுது, இங்கேருந்து நான் எடுத்திருக்கேன். நெகட்டிவில் என்டர் ஆகுது, பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லீவ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்ட். இங்கே சர்க்யூட் சால்வ் பண்ணும்போது டைரெக்ஷன் வந்து எப்படினாலும் இருக்கலாம். கரண்ட்டோட டைரெக்ஷன் நீங்கள் எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாறும். நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அது எப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து நான் கரண்ட் டைரெக்ஷன் எடுத்திருக்கேன், கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் தான் எடுத்திருக்கேன். நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் இங்கே வந்து I1ங்கிற கரண்ட் இருக்கும். எப்போது இந்த நோட் பாயிண்ட்டை ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு பைப்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் இப்படி வருதுன்னா இங்கேயும் நம்மளுக்கு போகும் இல்லையா. அதே மாதிரி இந்த பாத் வந்து இந்த நோட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், இங்கே பாதி கரண்ட் ஆகும், இங்கே பாதி கரண்ட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை பொறுத்து நம்மளுக்கு அது வேரி ஆகும். ஸோ I1 அப்படிங்கிற கரண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்ப்ளிட் ஆகுது. திஸ் இஸ் I2. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் நம்மளுக்கு கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இங்கே I2 வர்ற கரண்ட் வந்து இந்த பாத்லேயும் இந்த பிரான்ச்லேயும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே உள்ள கரண்ட் வந்து I3. ஸோ இது வந்து I1, இது I2, இது I3. இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, இந்த பிரான்ச் 1, பிரான்ச் 2. இந்த பிரான்ச் பார்த்திங்கன்னா லூப் 1க்கும் லூப் 2க்கும் நடுவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரான்ச் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லூப் 2க்கும் லூப் 3க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதில் கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே I1 அப்படிங்கிற கரண்ட் வந்து வருது. ஸோ இந்த I1ங்கிற கரண்ட்டு இந்த நோட் பாயிண்டில் நம்மளுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், I2 அண்ட் இதை நான் IAன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ I1 அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, IA ப்ளஸ் I2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு தெரியணும். அப்போ IA இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், I1 மைனஸ் I2. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா I2 இருக்குது. ஸோ I2ங்கிறது I3 அண்ட் IBயாக ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த IBங்கிற கரண்ட்டை தான் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ I2 விச் இஸ் ஈக்குவல் டு IB ப்ளஸ் I3. அப்போ IB எவ்வளோ இருக்கும், I2 மைனஸ் I3. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு, லூப்போட டைரெக்ஷன் பார்த்தாச்சு, கரண்ட்டோட டைரெக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அன்னோன் கரண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு லூப்லேயும் வந்து நம்ம இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கண்டிஷன் நம்பர் 3 வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லூப்பில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து தேர்ட் கண்டிஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வோல்டேஜ் கெயின் ஆகுதா ட்ராப் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு எப்படி பார்க்கணும், எலமெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கணுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சோர்ஸ் இருக்கா, இனிஷியலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, VA இருக்குது. ஸோ சோர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பார்க்கணுன்னா,
டைரக்ஷன் ஆஃப் லூப். டைரக்ஷன் ஆஃப் லூப் வந்து இந்த சோர்ஸ்க்குள்ளே எப்படி என்டர் ஆகுதா லீவ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I1ஓட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகுது. எதில் லீவ் ஆகுதோ அதை தான் நம்ம அந்த சைனை தான் எடுத்துக்கணும். இங்கே பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி டைரெக்ஷன் இருக்குது. பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, VA. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும், VA ப்ளஸ் VA. இதே நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா, டைரக்ஷன் ஆஃப் லூப் வந்து நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு மைனஸ் வரும். ஓகே, ஸோ சோர்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இந்த லூப்பில் வந்து அடுத்து என்ன இருக்குது, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் இருக்குது, இங்கேயே வந்து நம்ம முடிக்கணும். ஓகேவா, ஸோ சோர்ஸில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், ப்ளஸ் VA. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு எலமெண்ட்டில் வோல்டேஜ் கெயின் ஆகுதா ட்ராப் ஆகுதான்னு பார்க்கணுன்னா நான் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு கன்சிடர் போத் கரண்ட் டைரெக்ஷன் அஸ் வெல் அஸ் தி லூப் டைரெக்ஷன். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, லூப் டைரெக்ஷன் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷனும் லூப்போட டைரெக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைன் வரும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். இதே கரண்ட்டோட டைரெக்ஷனும் லூப்போட டைரெக்ஷனும் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும், பாசிட்டிவ் சைன் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது, ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா என்ன வரும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ், V is equal to I into R. இங்கே வந்து I1 இருக்குது, இங்கே உள்ள ரெசிஸ்டர் வந்து RA. அப்போ என்ன வரும், I1 into RA மைனஸ். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, லூப்போட டைரெக்ஷன் கரண்டோட டைரெக்ஷன் சேமாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் I1 into RA. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லூப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா. ஸோ இது வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த பிரான்ச்சில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணணும், இங்கே எலமெண்ட் தான் இருக்குது. எலமெண்ட்னா கரண்ட்டோட டைரெக்ஷனும் லூப்போட டைரெக்ஷனும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா என்ன வரும், உங்களுக்கு அகைன் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே உள்ள கரண்ட்டை, இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது, V is equal to அகைன் I into R. இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது, I1 minus I2. அப்போ மைனஸ் I1 minus I2 into RB. இங்கே உள்ள ரெசிஸ்டர் வந்து என்னது, RB. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணுமா, இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை, சோர்ஸும் இல்லை. அப்போ அவ்வளோதான், இந்த லூப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, VA minus I1 RA minus I1 minus I2 into RB which is equal to 0. ஸோ இதுதான் நம்ம ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே VA minus I1 RA, இங்கே என்ன இருக்குது, I1 into RB. இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் I1 into RB, தென் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I2 into RB which is equal to 0. ஸோ இதிலேருந்து I1 தனியாக I2 தனியாக எழுதிக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க which is equal to VA. ஸோ this is equation number 1. ஸோ இங்கே நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லூப் 2க்கும் லூப் 3க்கும் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூப் 2க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லூப் 2. ஸோ லூப் 2ல் நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே இல்லைன்னா இங்கே எந்த பாயிண்டில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கேயே நான் முடிக்கணும். லூப் அப்படின்னாலே என்னது, இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ணணும், கரண்ட்டோட டைரெக்ஷனும் லூப்போட டைரெக்ஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட், இது கீழே இருக்குது, டவுன்வேர்டில் இருக்குது. இது திஸ் இஸ் டைரெக்ஷன் ஆஃப் லூப், இது அப்வேர்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். அப்போ இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது, V is equal to I into R. ஸோ ப்ளஸ் I1 minus I2 into RB. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் இங்கேருந்து வந்துட்டோமா. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆகும், இங்கேயும் எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட் இருந்துச்சுனாலே கரண்ட்டோட டைரெக்ஷன் லூப்போட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ என்ன வரும், மைனஸ் I2 இன்ட்டு இங்கே உள்ள ரெசிஸ்டர் என்னது, RC. நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் வந்து என்ன இருக்குது, அகைன் கரண்ட்டோட டைரெக்ஷன் லூப்போட டைரெக்ஷன் சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா மைனஸ். ஸோ மைனஸ் இங்கே உள்ள கரண்ட் என்னது, I2 minus I3 இன்ட்டு RD.
ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே பார்க்கும்போது இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ அப்போ இந்த லூப்பில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட்டு எலமெண்ட் மட்டும்தான் இந்த லூப் 2ல் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? I1 மைனஸ் I2 இன்ட்டு RB மைனஸ் I2 இன்ட்டு RC மைனஸ் I2 மைனஸ் I3 இன்ட்டு RD விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே சோர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால 0 போட்டிருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்த லூப் 1ல் வந்து VA அப்படிங்கிற சோர்ஸ் இருந்துச்சு. இங்கே சோர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. I1 தனியாக, I2 தனியாக, I3 தனியாக விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூப் 3ல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லூப் 3ல் நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி வரும்? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது? எலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்? கரண்ட்டோட டைரெக்ஷன், லூப்போட டைரெக்ஷன் பார்க்கணும். இது டவுன்வேர்டில் இருக்குது, இது அப்வேர்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ வோல்டேஜ் கெயின் ஆகும்னா V இஸ் ஈக்குவல் டு என்னது? I இன்ட்டு R. இங்கே உள்ள கரண்ட் ஃப்ளோ என்னது? I2 மைனஸ் I3 இன்ட்டு RD. அப்போ ப்ளஸ் I2 மைனஸ் I3 இன்ட்டு RD. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச் பார்ப்போமா? ஸோ இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது? I3. இங்கே உள்ள ரெசிஸ்டர் RE. உங்களுக்கு கரண்ட்டோட டைரெக்ஷனும் லூப்போட டைரெக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ மைனஸ் I3 இன்ட்டு RE. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து வர கரண்ட் வந்து இப்படி பாசிட்டிவில் உங்களுக்கு என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி இருக்குது. சோர்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது லூப் டைரெக்ஷன் மட்டும்தான் பார்க்கணும். லூப் டைரெக்ஷன் உங்களுக்கு டவுன்வேர்டில் இருக்குது, அதாவது நெகட்டிவில் லீவ் ஆகுது. எதில் லீவ் ஆகுதோ அந்த சைனை தான் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் VB விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை, அதனால 0. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்டில் வந்து டைரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், மைனஸில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி. பட் இங்கே உள்ள கரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னது? எலக்ட்ரான் கரண்ட் டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். இதே வந்து கன்வென்ஷனல் கரண்ட் படி நீங்கள் என்ன பண்ணலாம்? பாசிட்டிவில் லீவ் ஆகி நெகட்டிவில் உங்களுக்கு என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷனில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அதுவும் எப்படி வரும்னு பார்க்கலாம். எல்லாமே சேமாக தான் வரும், ஜஸ்ட்டு சைன் சேஞ்ச் மட்டும் வரும். ஓகே, அதை அப்சர்வ் பண்ணுது, டெலிவர் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படி ஜஸ்ட்டு சைன் சேஞ்சஸ் தான் வரும். நீங்கள் எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஃபைனலாக லூப் 3ல் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது? I2 மைனஸ் I3 இன்ட்டு RD மைனஸ் I3 இன்ட்டு RE மைனஸ் VB விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது I2 I3 தனியாக வரணும் விச் இஸ் ஈக்குவல் டு VB. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனும் இருக்கும். ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா, வோல்டேஜ் தானே நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R அந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ R11 I1 ப்ளஸ் R12 I2 ப்ளஸ் R13 I3 விச் இஸ் ஈக்குவல் டு VA. ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல் வந்து என்ன வரும்? R21 I1 ப்ளஸ் R22 I2 ப்ளஸ் R23 I3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் லூப்பில் நம்மளுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, அதனால 0. நெக்ஸ்ட்டு தேர்டில் வந்து எப்படி இருக்குது? R31 இன்ட்டு I1 ப்ளஸ் R32 இன்ட்டு I2 ப்ளஸ் R33 I3 விச் இஸ் ஈக்குவல் டு VB. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வரும். V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஜென்ரலாகவே வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம்? கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு கரண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெசிஸ்டர், இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த R மேட்ரிக்ஸை நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்வர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்வர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தடே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் அண்டு ரெசிஸ்டருக்கு சம் வேல்யூஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நானாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா,
ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு எல்லா வேல்யூஸையும் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இந்த 3 ஈக்குவேஷன்லையும் இந்த எல்லா வேல்யூஸையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 5, ஈக்குவேஷன் 6 வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா I1 I2 இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் I1 I2 I3 இருக்குது. ஈக்குவேஷன் 3ல் I2 I3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷன் 4 எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 5 வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணி, எதுக்காகனா இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம I1 வந்து கேன்சல் பண்ணோன்னா I2ம் I3யும் கிடைக்கும். தென் அடுத்து I2 I3 கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம 6th ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி, ஸோ இதில் வந்து I1 டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக உங்களுக்கு I2 I3ங்கிற ஃபார்மில் வந்து ஈக்குவேஷன் 7 வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 7ஐயும் ஈக்குவேஷன் 6 இருக்குது இல்லையா, அதுவும் I2 I3யில் தான் இருக்குது. இது ரெண்டையும் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, சால்வ் பண்ணி இதில் வந்து எனக்கு என்ன கேல்குலேட் பண்ணேன்னா I2. ஸோ I2 வந்து நான் கேல்குலேட் பண்ணிட்டேன்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ I2ங்கிறது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1லேயும் இருக்குது, ஈக்குவேஷன் 3லேயும் இருக்குது. எந்த ஈக்குவேஷன்லனாலும் நீங்கள் I2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு I1 கிடைக்கும். ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I3 கிடைக்கும். ஸோ இங்கே ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணி நான் I3 வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4ல் வந்து நம்ம I2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி I1 வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் மெத்தட். இதை நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள மெத்தடில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்கும், இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து பாசிட்டிவில் உங்களுக்கு என்டர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன வேணும், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா, அதாவது இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஒரு சர்க்யூட் நீங்கள் பார்க்குறீங்க, கரண்ட் டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதில் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் தியரி டைரக்ஷனை மட்டும் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கான்செப்ட் படி என்ன வரணும், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகணும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். இங்கேருந்து வர கரண்ட் இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்து I2ங்கிற கரண்ட் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்சிடர் பண்ணோன்னா, இதுவும் நம்மளுக்கு கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்ட் படி நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகணும். ஸோ லீவ் ஆச்சுன்னா இந்த பாயிண்டில் மட்டும், இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் மட்டும், I3ங்கிற பிரான்ச்சில் மட்டும் உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் வரும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இங்கே உள்ள கரண்ட் இந்த பிரான்ச்லேயும், அதாவது லூப்புக்கு நடுவில் உள்ள பிரான்ச்சில் வந்து கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ I1ங்கிற கரண்ட் I2 அண்ட் IAவாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்போ I1 which is equal to IA plus I2. இதுலேருந்து நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும், IA. ஸோ IA is equal to I1 minus I2. நெக்ஸ்ட்டு இந்த லூப் 2க்கும் லூப் 3க்கும் நடுவில் ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு டைரக்ஷன் வந்து கவனிங்க, இங்கே I2ங்கிற கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன வரும், இப்படி வர்ற கரண்ட்டு இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னேன். பட் இங்கே உங்களுக்கு டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குது, இங்கே டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ என்ன வரும், I2 which is equal to IB minus I3. இங்கே உங்களுக்கு டைரெக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ் I3ன்னு வரும். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. பட் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ I2 which is equal to என்னவா வரும், IB minus I3. ஸோ IB minus I3. ஸோ இதுலேருந்து என்ன கேல்குலேட் பண்ணணும், IB.
இப்போ IV which is equal to I2 minus I2 plus I3 வரும். இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கண்டிஷனுக்கும் இதுக்கும் உள்ள சேஞ்சஸாக இருக்கும். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் I2 minus I3ன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து I2 plus I3ன்னு வரும். இது ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ லூப் 1ல் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. லூப் 2லையும் லூப் 3லையும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ லூப் 2ல் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, லூப் 2ல் பாருங்கள். ஸோ இந்த லூப் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், KVL வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குது. ஸோ எலமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், we have to consider both current direction as well as the loop direction. இங்கே வந்து டவுன்வேர்டில் இருக்குது, இங்கே அப்வேர்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். ப்ளஸ் அப்போ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், V is equal to I into R. ஸோ I1 minus I2 into RB. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பாத்தில் நம்ம பார்த்தோன்னா என்ன ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு லூப் டைரெக்ஷன் கரண்ட் டைரெக்ஷன் வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ மைனஸ் I2 into RC. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூப் டைரெக்ஷனும் கரண்ட் டைரெக்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் I2, இங்கே வந்து என்ன வரும், சேமாக இருக்குது, மைனஸ் I2 plus I3 into RD. ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும். ப்ரீவியஸாக I2 minus I3 into RDன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து I2 plus I3 into RD. இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதே வந்து லூப் 3ல் நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், இங்கே வந்து உங்களுக்கு எலமெண்ட் இருக்குது, இந்த டைரெக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். அப்போ ப்ளஸ் I2 plus I3 into RD. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அகைன் வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ ப்ளஸ் I3 into RE. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகும், சோர்ஸ் பார்க்கும்போது லூப்போட டைரெக்ஷன் பார்க்கணும். நெகட்டிவில் உங்களுக்கு லீவ் ஆகுது. நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நெகட்டிவில் உங்களுக்கு லீவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் வரும். மைனஸ் VB which is equal to 0. ஸோ இந்த லூப் 2லையும் லூப் 3லையும் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக உங்களுக்கு I1 வேல்யூவும் I2 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். I1 வேல்யூ இங்கே 0.158 இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தோம்லே அங்கேயும் 0.158 தான் இருக்கும். அதே மாதிரி I2வும் சேமாக தான் இருக்கும். I3 வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 0.597 இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மெத்தடில் I3 வேல்யூ பாருங்கள், ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடில் I3 எப்படி இருக்குது, மைனஸ் 0.597 இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரான் கரண்ட் டைரெக்ஷன்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக தான். ஓகே. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்சார்ப் ஆகும், ஒரு கண்டிஷனில் டெலிவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைன் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்படினாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு இது மட்டும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெஷ் அனாலிசிஸ். இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், லூப் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சர்க்கியூட்டில் n நம்பர் ஆஃப் லூப் இருந்துச்சுனாலே நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் மெஷஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்ஷன் ஆஃப் லூப். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் லூப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து KVL தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ KVLல நம்ம 3 கண்டிஷன் பார்த்தோம். ஒன்று க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து டைரெக்ஷன் ஆஃப் லூப். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் லூப் வந்து நம்ம கிளாக் வைஸில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படினாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் வந்து கரண்ட் டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் டைரெக்ஷனும் நீங்கள் கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்ட்லேயும் இருக்கலாம், எலக்ட்ரான் கரண்ட் கான்செப்ட்லேயும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அதை வந்து நீங்கள் பாதர் பண்ணிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கண்டிஷனில் என்ன பார்க்க போகிறோம், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதா, வோல்டேஜ் வந்து கெயின் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே நம்ம முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் மெத்தட்லேயும் அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷன் சால்விங் மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே, எந்த மெத்தட்லனாலும் சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெஷ் அனாலிசிஸில் என்ன ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். கரண்ட் டைரெக்ஷனை நம்ம எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல்.